பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 62. அக்கா, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்றாள் ஸ்ருதி குழப்பமாக. உன் மனசுல என்ன தோணுதோ அதுதான் அர்த்தம் என்று குறும்பாக சிரித்தாள் மங்கை. அதை கேட்டதும் ஸ்ருதியின் கண்களில் நீர் திரண்டது. அக்கா, என்ன சொல்றீங்க, நிஜமாவா? அச்சுவுக்காகவா? கேட்டபோதே அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னத்தை தொத்துவிட்டது. ஏய், எதுக்கு இப்போ அழற என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்ட சங்கவி கூறினாள். அச்சுவுக்காக மட்டும் இல்லை, உனக்காகவும் தான். சட்டென்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் ஸ்ருதி. எப்படிக்கா, எப்படி இவ்வளவு பாசம்? அவள் தலை கோதி ஆறுதல் தந்த சங்கவி, அது தப்பு ஒன்றும் இல்லையேடா என்றாள். இல்லக்கா என்று முகத்தை நிமிர்த்தாமலேயே தலையசைத்தாள் ஸ்ருதி. இங்க பாரு ஸ்ருதி, எதுக்காக இப்படி அழற? நாங்களே எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? இத்தனை வருஷமா அண்ணன் இந்த ஊருக்கு வரவே இல்லை, இப்போ வந்திருக்காங்க, அதுவும் பழையபடி அதே மரியாதையோட. இதெல்லாம் நடக்கும்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னால தான் எல்லாமே இப்போ நல்லதா நடக்குது. அவளிடம் இருந்து விசும்பல் ஒலி கேட்டது. ஹேய் ஸ்ருதி, அழாத என்று அவள் முகம் நிமிர்த்து கண்ணீரை துடைத்து விட்டாள் சங்கவி. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்றால் கண்ணீரை அடக்கியபடி. ரிதி அங்க அவங்க ஊர்ல இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்துட்டா. இங்க மறுபடியும் எதையெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டா. கிட்டத்தட்ட 70% அண்ணன் கைக்கு வந்துடுச்சு. இந்த 5 மாசமா படாத பாடுபட்டு இதையெல்லாம் பண்ணியிருக்கா. இப்போ அண்ணன் உங்க வீட்டு கார் டிரைவர் இல்லை, இந்த ஊரோட பெரிய வீட்டு வாரிசு என்றாள் சங்கவி. இப்பவும் உங்க அப்பா அம்மா அவரை உங்க கல்யாணத்துல கலந்துக்க தடை சொல்லுவாங்களா கேட்டாள் மங்கை. கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் வழிந்து கொண்டு இருந்த கண்ணீரை அழுத்தமாக துடைத்துவிட்டு கோரினாள் ஸ்ருதி. அக்கா, கவலைப்படாதீங்க. எனக்காகவும் அச்சுவுக்காகவும் அவங்க இவ்வளவு பண்ணும்போது அவங்க 2 பேர் இல்லாமல் எங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. நான் இதுவரைக்கும் அப்பா அம்மா கிட்ட அதிகமாக எதுவும் கேட்டதே இல்லை. தலை கீழே நின்னாச்சும் இதை நடத்தி காட்டுறேன் என்றாள். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்த மங்கை, தேங்க்ஸ் ஸ்ருதி என்றாள் தடுதடுத்த குரலோடு. சுவாதிதான் இன்னும் திறந்தவாய் மூடாமல் அந்த வீட்டையே பார்த்து கொண்டு இருந்தாள். ஏ வாலு, என்ன அதையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? அக்கா, அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? அவள் தோளில் செல்லமாக அடித்தவள். என்ன சுவாதி இப்படி கேட்குற? அதுவும் நம்ம வீடுதான், போகலாம், இரு, வெயிட் பண்ணு, முதல்ல அச்சு வரட்டும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஸ்ருதியின் கைபேசிக்கு அஸ்வினிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவசரமாக ஸ்ருதியின் கையை பிடித்து கோரினாள் சங்கவி. ஸ்ருதி, இந்த விஷயம் எதுவும் அவனுக்கு தெரியாது, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். வேகமாக சரி என்று தலையாட்டி விட்டு அழைப்பை ஏற்றாள். ஹாய் ஸ்ருதி, எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய குளத்துல இருக்கேன். பெரிய குளத்துல எங்க இருக்கேன்னு சொல்லு பார்ப்போம். இது ஒரு விஷயமா? முருகேசன் மாமா வீட்டில் தானே இருக்க. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டியாடா என்று ஸ்ருதி சோகமாக கேட்க சங்கவியும் மங்கையும் சிரித்து விட்டனர். பாரா, என்னோட மாமா பொண்ணுங்க பக்கத்தில் தான் இருக்காங்களா? ஃபோனை ஸ்பீக்கரில் போடு என்றான் அஸ்வின். ஸ்ருதியும் அவன் சொன்னதை கேட்டு ஸ்பீக்கரில் போட, ஹாய் சங்கி மங்கி என்றான். டேய் என்று அதட்டினாள் சங்கவி. அச்சு, ஏண்டா இப்படி சொல்ற என்று ஸ்ருதியும் அவனை அதட்டினாள். ஓய், என்ன உன்னோட அக்காங்களுக்கு சப்போர்ட்டா என்றான் கிண்டலாக. ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கோ. பாத்தியா, இதுக்கு தான் தங்கச்சி வேணும்னு சொல்றது. ஸ்ருதி எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா பாரு. இதுவே ரிதன்யாவா இருந்தா உன் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை கிண்டல் பண்ணுவா என்றாள் மங்கை. அஸ்வினிடம் கனத்த மௌனம் நிலவியது. அவர்கள் ஸ்ருதியை பார்க்க வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தாள். அதன் பிறகு பேச்சை மாற்றி வேறு ஏதோ பேசி அவனை சகஜமாக்கிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் ஸ்ருதி. என்னம்மா இதெல்லாம் என்றாள் சங்கவி வருத்தத்தோடு. விடுங்கக்கா, பார்த்துக்கலாம், அவங்கள நேரில் பார்த்தான்னா சமாதானமாகிடுவான் என்றாள் சங்கவி அரை மனதோடு. சரிக்கா, அவங்க 2 பேரும் எப்போ ஊருக்கு வருவாங்க? என்னது, ஊருக்கு வருவாங்களாவா? அவங்க இங்கே தானே இருக்காங்க. என்னக்கா சொல்கிறீங்க, எப்போ வந்தாங்க? அதெல்லாம் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு இங்கே வந்து. எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர வேண்டாமா என்றாள் சங்கவி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் மங்கை. சொத்தை வித்துட்டு எங்கள் அத்தை பணத்தை வாங்கிட்டு போகும்போது 1 நிமிஷத்தில் இங்கே இருந்து போயிட்டாங்க. மறுபடியும் எல்லா சொத்தையும் கைக்கு கொண்டு வர எவ்வளவு போராட வேண்டி இருக்கின்றது தெரியுமா? எங்க ரிதி சாதிச்சிட்டா என்றாள் பெருமை பொங்க.
திருவிழா சம்பந்தமாக கோபியிடம் அமர்ந்து ஊர் பெரியவர்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். எல்லாம் பேசி முடித்த பின் ஒருவர் கூறினார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க அப்பா விட்டுட்டு போன இடத்த நிரப்ப நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கெல்லாம் வருத்தமாவே இருந்துச்சு. இப்போதான் நிம்மதியா இருக்கு என்றார். மென்மையாக புன்னகைத்தான் கோபி. அப்பொழுது இன்னொருவர் கேட்டார், ஏன் தம்பி, இதுக்கப்புறம் இங்கேயே தானே இருக்க போறீங்க? திரும்பவும் ஊரை விட்டு போக போறது இல்லையே? இல்லையா, இங்கதான் இருக்க போறேன். அப்போ சரி என்று சந்தோஷமாக அனைவரும் விடை பெற்று கொண்டு சென்றனர். உள்ளே சென்ற கோபி ரிதியை தேடினான். ஒரு அறையின் வாசலில் நின்று பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் அருகில் சென்று அவள் முகம் பார்த்து கேட்டான், என்ன, அச்சுவுக்கு ரூம் ரெடியா? என்றாள் சந்தோஷமாக. அவன் புன்னகைத்தான். மாமா, நீங்களும் பாருங்க, ஓகே தானே? இல்லை வேற ஏதாச்சும் பண்ணணுமா? உனக்கு ஓகே தானே? எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ எனக்கும் கரெக்டு தான். அவள் அவனை முறைக்க அவனோ பெரியதாக சிரித்தான். முதல்ல இப்படி நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுறதை நிறுத்துங்க மாமா. இதுக்கு நான் சரி சொல்லவா வேண்டாமா என்றான் குறும்பாக. அதை கேட்டு சிரித்தவள், இருங்க காஃபி எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள். சரி என்றவன், ரிதிமா, காஃபி பானு அக்காவை போட சொல்லு, நீ போட்டுடாத என்று விட்டு அவர்கள் அறைக்கு வேகமாக சென்று விட்டான். மீண்டும் அவனை முறைத்து கொண்டே சமையல் அறைக்கு சென்றவள் அங்கே சமையல் வேலை செய்து கொண்டிருந்த பானுவிடம் காஃபியை வாங்கி கொண்டு அறைக்கு சென்றாள். அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை மூடி தாளிட்டு அவளை இழுத்து சுவற்றோடு நிறுத்தினான் கோபி. என்ன மாமா, ரொமான்ஸ் மூடா என்றாள் கிறக்கமான குரலில். என்றவன் அவள் இடையோடு கைப்பிடித்து தன்னிடம் நெருக்கினான். அந்த அருகாமை இருவரையும் தடுமாறச் செய்தது. மாமா, காஃபி குடிங்க, சூடு ஆறிட போகுது என்றாள் தன்னை சரி செய்து கொண்டு. குடிக்கிறேன், என்ன அவசரம்? அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லு என்றான் கோபி. என்ன சொல்லணும் மாமா? அவள் கன்னம் பற்றி தன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க செய்தவன், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா பொம்மு என்றான். அதில் ஒரு நொடி திகைத்தவள் பின்பு சமாளித்து, ஒன்றுமில்லையே மாமா என்றாள். அவள் விழியின் தடுமாற்றத்தில் உணர்ந்து கொண்டவன் எதுவும் பேசாமல் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தவன், சரிப்போ என்று அவளை விலக்கிவிட்டு காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் அப்படியே நின்றவள், மாமா, என் மேல உங்களுக்கு கோபமே வராதா என்றாள் மெல்லிய குரலில். சின்னதாக புன்னகைத்தவன், என்னோட ரிதி எதையும் காரணமில்லாம செய்ய மாட்டா என்றவனை மீண்டும் முதுகோடு இறுக்கமாக அணைத்து கொண்டாள் ரிதன்யா. அஸ்வின் பேருந்தில் இருந்து இறங்கிய போது அவனுக்காக வண்டியோடு காத்து கொண்டிருந்தான் கதிர், முருகேசன் தோட்டத்தில் வேலை செய்பவன். வாங்க அண்ணா என்றான். ஏய் கதிர், எப்படி இருக்க? நல்லா இருக்கா அண்ணா, நீங்க வாங்க என்ற வண்டியில் அவனை ஏற்றிக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். அவன் அம்மாவை கண்டு நலம் விசாரித்து விட்டு, என்னடா உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க என்று கதிரிடம் கேட்டான். அதுதான் ஐயா வீட்டில் நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு இருக்கே, அதனால் அங்கே தங்க முடியாது. அப்போ எங்கே தான் தங்க போகிறேனா? அதுவும் இல்லை. வேற எங்க? அது ராத்திரி தெரியும். இப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, 6 மணிக்கு கோயிலுக்கு போகணும். காப்பு கட்டுறது நடக்க போகுது. நீங்கள் பாட்டிக்கும் டயர்டாக இருக்குன்னு தூங்கிடாதீங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். கதிர் சொன்னது போலவே சரியான நேரத்திற்கு அவனை அழைத்து செல்ல வந்தான். அஸ்வினும் வேட்டி சட்டையோடு கிளம்பி தயாராக இருக்க அவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான். அங்கே பரபரப்பாக இருந்தது. பல வருடங்கள் கழித்து பெரிய வீட்டு வாரிசு காப்பு கட்டி கொள்ள வரப்போவதால் அதை பற்றி அங்கே எல்லோரும் சலசலத்து கொண்டிருந்தனர். ஒரு நொடி அஸ்வினின் முகம் இறுகி பின் சரியானது. சிறிது நேரத்தில் முருகேசன் தன் குடும்பத்துடனும் நாகராஜன் குடும்பத்துடனும் வந்து சேர அவர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு முருகேசன் அருகிலேயே நின்று கொண்டான் அஸ்வின். அக்கா, ஏன் டென்ஷனா இருக்க என்றாள் சுவாதி ஸ்ருதியிடம். இவன் கோபத்தை எல்லாம் விட்டுட்டு கோபி அண்ணன் கூடவும் ரிதி கூடவும் பேசுகிற வரைக்கும் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும் என்றாள் ஸ்ருதி. எதுக்குக்கா பயப்படுற, எல்லாம் சரியாகிடும் என்றாள் சுவாதி. என்றவள் மனதிலும் அதே நம்பிக்கை இருக்க அஸ்வினோ எல்லார் முன்பும் ரிதன்யாவின் கன்னத்தில் அறைந்திருந்தான். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.